ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா, நாங்கள் டேம்ப்ளேஸ் மால் போயிட்டு வரும்போது இந்த பிளாட்ஃபார்ம் ஷாப்லலாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹேண்ட்பேக்கு. இது மேலே எப்படி வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பேக்கெட் மாதிரி இருக்குது. அந்த பேக்கெட்டுக்குள்ளே இந்த ஹோல் பேக்கை வந்து 4ஆக மடித்து உள்ளே போட்டுடுறாங்க. யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். $2, $3, $4. $2 வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. $3 வந்து மீடியம் சைஸாக தான் நாங்கள் வாங்கினது. $4 வந்து ஜிம் பேக் மாதிரி இருந்துச்சு. அது வேண்டாம், அது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் வந்து $3 வாங்கினேன். டார்க் கலரில் சூஸ் பண்ணேன். ஏன்னா இது வந்து அழுக்கானா கூட நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இங்கெல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம வந்து கவருக்கு வந்து காசு கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் கவரை வாங்கி வாங்கி டஸ்ட்பினில் போட்டு தூக்கி போடுறதுக்கு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது $3 கொடுத்து வாங்கினோம். ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போனோம் க்ராசரிஸ்க்கு. சரி, எவ்வளோ தான் வெயிட் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து இன்னர் பாக்கெட். அந்த இன்னர் பாக்கெட்டில் இருக்கிறத தான் வந்து ஃபுல்லாக மடித்து உள்ளே வச்சுக்கிற மாதிரி. இது வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, பேக்கில் கூட போட்டுட்டு போகலாம். இப்போ நம்ம வெளியில் எங்கேயோ போயிட்டோம், எக்ஸஸாக வெயிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோன்னா கவரில் தூக்கிட்டு வர தேவையில்ல. நம்ம இதை அப்படியே டக்குன்னு ஓப்பன் பண்ணி எல்லாமே போட்டுக்கலாம். என் ஆனியன் பேக்கே வந்து 3 kg. அதுக்கப்புறம் முட்டை வாங்கினேன். அதுக்கப்புறம் யோகட், ஃப்ளேவர்டு யோகட் வாங்கினேன். எல்லாமே உள்ளே போயிடுச்சு. கிட்டத்தட்ட அதுவே 4 கிலோ வந்திருக்கும். அப்படியே அசால்ட்டாக தூக்கிட்டு வந்துட்டோம். இப்போ கவர்னால் இழுக்கும்ல, அந்த மாதிரி இழுக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லவே இல்லை. நல்லா இருந்துச்சு. நான் தான் சொல்லிகிட்டே இருந்தேன், சென்னை போகும்போது இது ஒரு 2-3 வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு ஊரில் வச்சிடணும்ப்பா, ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் எல்லாமே யோசிக்கிறது எல்லாமே ஃபியூச்சருக்காக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே எவ்வளோ நம்ம இருப்போம்லாம் தெரியாது. சரி, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சாமான்லாம் வாங்கிட்டு போய்ட்டு அங்கே வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு. எப்போவுமே நம்ம வந்து பேக்கில் கேரி பண்ணிக்கலாம்ல. பாருங்கள் எவ்வளோ அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.